வணக்கம் children, this is மாலதி. நாம இன்னைக்கு ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அதனோட GCD எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதாவது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பல்லுறுப்புக்கோவைகள் கொடுக்கப்பட்டிருந்தால் அதனுடைய மீப்பெரு பொது வகுத்தி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த GCD அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். GCD ஓட அப்ரிவேஷன் இஸ் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அத HCF அப்படின்னு சொல்லுவோம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதை தமிழ்ல மீ பெரு பொது வகுத்தின்னு சொல்லுவோம், மீ போவா அப்படின்னு ஷார்ட்டா அதை சொல்லுவோம். ரெண்டு எண்களோ அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட எண்களோ கொடுத்தா அதனுடைய மீ போவா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். அதை கொஞ்சம் நினைவு கூறுவோம். இப்போ 9, 36 கொடுத்து இதனுடைய மீ போவா GCD கண்டுபிடி அப்படின்னா பாருங்க, ஒன்று சின்ன நம்பர் இன்னொன்று பெரிய நம்பர் இப்படி வந்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த சின்ன நம்பரோட பெருக்கல் வாய்ப்பாடு சொல்லி ஒருவேளை இந்த பெரிய நம்பர் நமக்கு ஆன்சரா கிடைச்சதுன்னா இந்த சின்ன நம்பரை நம்ம GCDன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது 9ம் 36 இருக்கு, 9 டைம்ஸ் டேபிள் சொல்றோம், 9ஆம் வாய்ப்பாடு சொல்லி 36ங்கிறது விடையா வருது அப்படிங்கும்போது இந்த இரண்டு எண்களுடைய மீ போவா GCD of 9 and 36 is 9. இந்த குட்டி நம்பர், இந்த சின்ன நம்பரை நம்ம GCD-யா எடுத்துக்குவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க, 30, 37 கொடுத்து இதனுடைய GCD கண்டுபிடி, மீ போவா கண்டுபிடி அப்படின்னா இது ரெண்டையும் L டிவிஷன் டானா வகுத்தல்ல நம்ம வகுப்போம் இல்லைங்களா. இதுக்கு ரெண்டுக்குமான பொது காரணி இருக்கா பார்த்தா இது ஒரு பிரைம் நம்பர் இல்லைங்களா, பகாயம். இந்த 30க்கும் 37க்குமான பொது காரணியே கிடையாது அப்படின்னா ஒண்ணுதான் இது ரெண்டுனுடைய பொது காரணி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு GCD between these two numbers is 1. மீபோவா இதுக்கு 1 அப்படின்னு நம்ம எழுதிக்குவோம். அதே மாதிரி அடுத்த क्वेश्चन பார்க்குறோம். 12, 28, 56 மூணு எண்கள், 12, 28, 56 மூணு எண்கள் கொடுத்து இதனுடைய மீபோவா கண்டுபிடி, GCD கண்டுபிடி அப்படின்னா பாருங்க, மூணுமே இரட்டைப்படை எண்கள். நம்ம தாராளமா இதை 2ஆல வகுக்க முடியும். 3 எண்ணும் பொது காரணி 2ஆ வரும். ஸோ 2ஆல வகுக்கிறோம். 2 6 வாட்டி 12, 1 வாட்டி 4 வாட்டி அப்படின்னு 14 வாட்டி 28, 2 வாட்டி 4, அப்புறம் 8 வாட்டி 16ன்னு நமக்கு மறுபடியும் 228 times 56ன்னு வந்துருச்சு. மறுபடியும் என்ன பண்ணலாம், மூணும் இரட்டைப்படை எண்களாக, அதாவது நமக்கு ஈவன் நம்பர்ஸா கிடைச்சிருக்கனால again 2ஆல டிவைட் பண்ணலாம். 2 3s are 6, அப்புறம் 2 7s are 14, 2 1 times 4 times அப்படின்னு 2 14 வாட்டி 28 கிடைச்சிச்சு. இதுக்கப்புறம் இந்த 3 7 14 இந்த மூணுக்குமான பொது காரணி இருக்கான்னு பார்த்தா இது ரெண்டுக்கும் மட்டும்தான் 7ன்னு பொது காரணி வரும், மூணுக்கும் பொது காரணி கிடைக்காது. ஏன்னா காமன் ஃபேக்டர் பிட்வீன் 3, 7 and 14 கிடையாது. ஏன்னா 3ம் 7ம் பகா எண்கள், பிரைம் நம்பர். ஸோ ரெண்டு பிரைம் நம்பர்ஸ்க்கான காமன் ஃபேக்டர் இல்லை அப்படிங்கும்போது இதோட நிறுத்திக்கிட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி GCD என்ன அப்படின்னா நமக்கு 4 மீபோவா 4 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்தது பூரா வெறும் எண்களுக்கான மீபோவா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் GCD. இப்போ பாருங்க, நம்ம ஒருவேளை இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன், இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன், மோனோமியல் எக்ஸ்பிரஷன்ஸ் 3 கொடுத்துட்டு நமக்கு இதனுடைய மீபோவா கண்டுபிடி அப்படின்னா என்ன பண்ணணும், இங்க பாருங்க ஏன்னு ஒன்று இருக்கா, அதே இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்குன்னு 3 இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி இருக்கு அப்படின்னா இதுல வரக்கூடிய சின்ன அடுக்கை நாம மீபோவாவா எடுத்துக்கணும். A ஸ்கொயர் பாருங்க, இதுல A ஸ்கொயர் இருக்கா, 3லையும் A இருக்கு. இப்போ இது கூடிய சின்ன அடுக்கு எது, லீஸ்ட் பவர் எதுன்னு பார்த்தா A ஸ்கொயர் தான், 2ங்கிறது தான். அப்போ இதை எடுத்து எழுதிக்கிட்டோம். அப்புறம் B இங்க இருக்கு, பட் இது ரெண்டுலையும் இல்லை அப்படிங்கும்போது Bயை நம்ம ஆன்சரா எடுத்துக்கூடாது. அதே போல Cயும் 1ல தான் இருக்கு, மற்ற ரெண்டுலையும் இல்லை அப்படிங்கும்போது விட்டுட்டு this is the GCD of this 3 expressions. அதாவது நமக்கு A ஸ்கொயர் தான் இந்த மூணுடைய GCD-யா கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். பாருங்க, இதுலயே 5th question, 8x3y 10y3xன்னு ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு இதனோட GCD கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த எண்களுக்கான GCD கண்டுபிடிக்கணும். பாருங்க, 8க்கும் 10க்கும் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்படி L டிவிஷன்ல தான் போட்டு வகுக்கணும். 2ஆல வகுக்கலாம் 4 வாட்டி, இது 2 5 வாட்டி 10ன்னு. மறுபடியும் 4ஐயும் 5ஐயும் வகுக்கக்கூடிய பொது காரணி இல்லை, there is no common factor between 4 and 5. அதனால இங்கே நிறுத்திக்கிட்டு இந்த 2 தான் இதுக்கான நம்பர் GCD. ஸோ 2 அப்படின்னு 2 அப்படிங்கிற நம்பர் முதல்ல எழுதிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க, இங்க x³ இருக்கு, இங்க x இருக்கு, ரெண்டுலயும் x இருக்கா, இருக்கு.
அப்ப இதுல சின்ன அடுக்கு எது இதுதானே, அதுதான் நமக்கு மீன் போவா எழுதிட்டோம். அதே போல y ரெண்டுலயும் இருக்கு, இதுல லீஸ்ட் பவர் எதுனா இதுதான், அப்போ y. so 2xy is the answer for the fifth question. sixth questionக்கு வரோம். இப்போ 5 4 2 அப்படின்னு சொல்லிட்டு மூணு நம்பர்ஸ் இருக்கு. இதுக்கான GCD கண்டுபிடிக்கணும்னா 5 4 2 இந்த மூணையும் வகுக்கக்கூடிய காமன் ஃபேக்டர் இருக்கா, இந்த மூணையும் டிவைட் பண்ணக்கூடிய பொது காரணி இருக்கான்னு பார்க்குறோம். பாருங்க 5 4ங்கிறது அடுத்தடுத்த எண்கள், அப்படி அடுத்தடுத்த எண்களுக்கான பொது காரணி இருக்காது. பட் 4க்கும் 2க்கும் இருக்கு. அதனால இந்த மூணையும் வகுக்கக்கூடிய நம்பர் இருந்தால் தான் வகுக்கணும், இல்லைன்னா கிடையாது. ஸோ 1 is the GCD for it அப்படின்னு. ஒருவேளை மூணையும் வகுக்கக்கூடிய பொது காரணி இல்லை அப்படின்னா உடனே அதுக்கு 1 தான் GCD மீ போவா அப்படின்னு எழுதிடணும். அதுக்கப்புறம் பாருங்க P அப்படின்றது இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இதுல லீஸ்ட் பவர் எதுனா இதுதான். அப்போ அந்த 1p is the answer. 1p னு எழுதலாம், வெறும் 1 p's are p னு வெறும் p னு எழுதலாம். இதுதான் இதனுடைய 6th questionோட GCD. சோ இது பேஸ்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.9ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். Find the GCD for the following. கீழ்காண்பவற்றின் மீ போவா காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन p power 5 பாருங்க, p power 5, p power 11, p power 9. பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட்லயும் p இருக்கு, செகண்ட்லயும் இருக்கு, தேர்ட்லயும் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுல நமக்கு ஸ்மாலஸ்ட் பவர் சின்ன அடுக்கா இருக்கிறது தான் இந்த மூணுக்குமான GCD-யா வரும் மீ போவா. அப்ப வேரியபிள்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த வேரியபிள்ஸ் எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனையும் அது இருக்கான்னு பார்க்கணும். பாருங்க இங்க 1 இது 2 3 மூணுலயும் p இருக்கு. அதுல இருக்கக்கூடிய லோயஸ்ட் பவர் தான் நமக்கு ஆன்சர். அப்ப p பவர் 5 தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். இப்போ ரெண்டாவது क्वेश्चनக்கு வரோம். ரெண்டாவது क्वेश्चन என்ன அப்படின்னா 4x³ y³ z³ இந்த மூணுக்குமான GCD மீ போவா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாருங்க நம்பரும் இருக்கு, வேரியபிளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பருக்கான மீ போவா கண்டுபிடிக்கணும். GCD என்னன்னா 4 இதுல ஃபர்ஸ்ட்ல இதுல ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம், இதுல ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு மூணுக்குமான காமன் ஃபேக்டர் எது அப்படின்னா 1 தான் வரும், வேற எந்த நம்பரும் இதுக்கு காமனா வராது. அப்படின்றதுனால 1 is the GCD of 4 1 and 1. இப்போ வா வந்து நமக்கு 1 தான் இதுக்கு வரும் நம்பர்ல. அடுத்து வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறோம். பாருங்க x³ இருக்கு, y³ இருக்கு, z³ னு கொடுத்திருக்காங்க. இந்த xங்கிறது இதுலயும் இருந்தா தான் நம்ம x எடுத்துக்கணும் கிடையாது. அல்லது y ஆவது 2 இருக்கா இல்ல, z ஆவது 3 இருக்கா இல்ல. அப்ப எந்த வேரியபிளும் 3லயும் வரல அப்படிங்கும்போது நமக்கு வேரியபிளே இங்க GCDக்கு வராது. அதனால மீ போவா நமக்கு செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர் 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. தேர்ட் क्वेश्चनக்கு போறோம். நமக்கு பாத்தீங்கன்னா பாருங்க 9a² b² c³ அப்புறம் 15a³ b² c⁴ னு கொடுத்திருக்காங்க. ரெண்டுலயுமே நம்பர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதனுடைய GCD கண்டுபிடிச்சிருவோம். 9க்கும் 15க்கும் 9க்கும் 15க்குமான மீ போவா கண்டுபிடிக்கலாம்னா முதல்ல இது ரெண்டுக்குமான பொது காரணி கண்டுபிடிக்கலாம். 3ஆல வகுப்படுங்களா, 3 வாட்டி 9 3 5 5. இந்த 3ஐயும் 5ஐயும் வகுக்கக்கூடிய எண் ஏதாவது இருக்கா? இல்ல. ஸோ அவ்வளவுதான். இந்த சைட்ல இருக்கிற 3 மட்டும் தான் எடுத்துக்கணும். இந்த 3 இந்த இரு எண்களுடைய மீ போவா. GCD of 9 and 15 is 3. ஸோ நம்பர் 3 நம்ம இங்க எழுதிட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டா பாருங்க a இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. இதுல லோயஸ்ட் பவர் குறைந்த அடுக்கு எதுவோ அதுதான் எழுதிக்கணும். ஸோ a². இங்கேயும் b² இருக்கு, இங்கேயும் b² இருக்கு. ரெண்டும் ஒரே அடுக்குல தான் இருக்கு, ரெண்டுலயும் இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம b²யும் எடுத்துக்கலாம். பாருங்க இதுலயும் c ஒன்று இருக்கு, இதுலயும் c இருக்கு. இதுல இது 3 இருக்கு, இதுல 4 இருக்கு. அப்போ இதுல இருக்கக்கூடிய லீஸ்ட் பவரான கம்மியான அடுக்கான இந்த c⁴ நம்ம எடுத்து எழுதுறோம். இதுதான் GCD, அதாவது மீ போவா. எதுக்கு? இந்த தேர்ட் क्वेश्चनக்கு. ஃபோர்த் क्वेश्चनக்கு வந்துடுறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் எது அப்படின்னா 64க்கும் 240க்குமான மீ போவா கண்டுபிடிக்கணும். GCD of 64 and 240. அப்புறம் x⁴8க்கும் x⁴6 ஸ்ட்ரைட்டா நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். இப்போ 64ங்கிறது இரட்டைப்படை எண், 240ங்கிறதும் இரட்டைப்படை எண், 2ஆல வகுக்கலாம். ஸோ ஈவன் நம்பர்ஸ்ங்கிறதுனால 2ஆல டிவைட் பண்றோம். 32 1 times 2 times 0, மறுபடியும் 2ஆல 16, இங்க 6 வாட்டி 12 0, மறுபடியும் 2ஆல 2 8 16, 2 3 6 0, மறுபடியும் 2ஆல வகுக்கலாம். 4 வாட்டி 15 வாட்டின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் 4ஐயும் 15ஐயும் வகுக்கக்கூடிய பொது எண் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இல்லை. இப்போ இதை மட்டும் நம்ம பெருக்கிக்க போகிறோம்.
2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 அப்படின்னு இந்த 4 ரெண்டையும் பெருக்கும்போது 16 கிடைக்குது. ஸோ 16 தான் எண்கள்ல இதனுடைய GCD மீபோவா. அடுத்தது வேரியபிள்ஸ் வரும். x இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. இதுல குறைந்த அடுக்கு எதுனா x power 6 சின்ன அடுக்கு. Least power is x power 6. So 16x power 6 is the answer for the fourth question. அதே மாதிரி ஃபிஃப்த்ல பார்க்குறோம். நமக்கு நம்பர்ஸ் எதுவுமே கிடையாது, அதனால ஸ்ட்ரெயிட்டா ABCக்கு நமக்கு GCD கண்டுபிடிச்சு போட்டா போதும். பாருங்க, ஏங்கிறது இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. இதுல குறைந்த அடுக்குனா இந்த வெறும் A மட்டும்தான், அதை எழுதிக்கிறோம். அதே போல B இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. இதுல லீஸ்ட் பவர்னா இதுதான், வெறும் B, அதையும் எழுதிக்கிறோம். அதே போல C இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. இப்போ வெறும் பாருங்க, சின்ன அடுக்குனா வெறும் C மட்டும்தான். ஸோ ABC is the answer for the fifth question. சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு வர்றோம். நமக்கு பார்த்தீங்கன்னா 35 49 14 இருக்கு. அதனுடைய மீபோவா கண்டுபிடிக்கலாம். ஸோ 35 49 and 14 எடுத்து எழுதிட்டோம். நமக்கு இது பார்த்த உடனே தெரியுது பாருங்க, 7 5s are 35, 7 7s are 49, 7 2s are 14. இந்த மூணு எண்களையும் 7ஆல வகுக்கலாம் இல்லைங்களா? அதனால 7ஆல வகுக்கிறேன். 7 5 35, 7 49, 7 2 வாட்டி 14. இந்த 5 7 2 மூன்றுமே பகா எண்கள், பிரைம் நம்பர்ஸ். இந்த மூணுக்குமான பொது காரணி கிடையாது. ஸோ இந்த 7 மட்டும்தான் நமக்கு இது கூட GCD. ஓகேங்களா? மீபோவா வந்து 7 மட்டும்தான், ஏன்னா இது மூணுக்கும் பொது காரணி இல்லாதனால 7 எழுதிட்டோம். x பவர் 5 x ஸ்கொயர் x. அப்போ இதுல சின்ன பவர் x ஓட சின்ன பவர் எதுனா வெறும் x மட்டும்தான். அதே போல yக்கு பார்க்குறோம். இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, மூணு இருந்தாதான் அதனுடைய குறைந்த அடுக்கு எழுதணும். இங்கே இருக்கு y, இங்கேயும் y இருக்கு இங்கேயும் y இருக்கு. இதுல சின்ன பவர்னா வெறும் y மட்டும்தான். அதே போல பாருங்க, z பவர் 4 z கியூப் z ஸ்கொயர்னு மூணுலயும் z இருக்கு. இப்போ இதுல இருக்கிற சின்ன பவர் எதுனா z பவர் 2 தான். ஸோ இதனுடைய ஆன்சர், சிக்ஸ்த் क्वेश्चनோட ஆன்சர் 7xyz ஸ்கொயர். ஃபர்ஸ்ட்லியே செவன்த் क्वेश्चन 25ab cube c 100a square bc 125ab அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மூணு டேர்ம்ஸ் கொடுத்துட்டு இதனோட GCD கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது மீபோவா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த நம்பர்ஸ் எடுத்துக்க போறோம். பாருங்க, 25 100 அதுக்கப்புறம் 125. இந்த மூன்று எண்களுக்கு முதல்ல நாம GCD கண்டுபிடிக்க போறோம், மீபோவா கண்டுபிடிக்க போறோம். அப்போ நம்ம இந்த டானா வகுத்தல இதை வகுக்கணும், சரிங்களா? அப்போ எல் டிவிஷன்ல வகுக்கும் போது பாருங்க, இது மூணையும் 5ஆல டிவைட் பண்ண முடியும். ஸோ 5 5s are 25, 5 2s are 10, அப்புறம் 0 5 2 வாட்டி 10, 5 வாட்டி 25. மறுபடியும் இதை 5ஆல வகுக்க முடியும். 5 ஒரு வாட்டி, 5 20, 5 25 அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த 4ஐயும் 5ஐயும், அதாவது 1 4 5 இந்த மூணையும் வகுக்கக்கூடிய பொது காரணி இல்லை. அதனால நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணி இந்த இடது பக்கம் உள்ள இந்த 5ஐயும் 5ஐயும் பெருக்கி 25 தான் இந்த மூன்று எண்களுடைய மீபோவா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ GCD மீபோவா இந்த மூன்றுக்கும் ஃபர்ஸ்ட்ல எண்கள்ல நமக்கு 25 கிடைக்குது. நம்பர்ஸ்ல 25 is the GCD of this three terms. அடுத்து பாத்தீங்கன்னா வேரியபிள் a இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, மூணுலயும் இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய லீஸ்ட் பவர் குறைந்தபட்ச அடுக்கு அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது a. அதே போல b இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, இதுல குறைந்த அடுக்கு எதுனா வெறும் b. C பார்த்தா இங்க ரெண்டுல மட்டும் தான் இருக்கு, இதுல இல்ல அப்படிங்கும் போது நம்ம C எடுத்துக்கவே கூடாது. So 25ab is the answer for the seventh question. எய்த் क्वेश्चनக்கு வர போறோம். பாருங்க, 3abc 5xyz 7pqr. முதல்ல நம்பர்ஸ்க்கான GCD கண்டுபிடிக்கணும். பாருங்க, 3 5 7 இத நம்ம டிவைட் பண்ணணும். இந்த மூணுக்குமான பொது காரணி கண்டுபிடிக்கணும். 3 5 7 என்ற மூணும் பகா எண்கள். All the three numbers are prime numbers. இந்த prime number டிவைட் பண்ற மாதிரி காமன் ஃபேக்டர் கிடையாது. ஸோ இதனுடைய நம்பர் GCD எது அப்படின்னா, அந்த மாதிரி மூணையும் வகுக்கக்கூடிய பொது காரணி இல்லை அப்படின்னா உடனே ஒன்று தான் அதனோட பொது காரணின்னு வச்சுக்கணும். ஸோ மீ பொது வகுத்தி அதில் என்னன்னா 1. ஓகேங்களா? இதுக்கப்புறம்
மாறிகளை செக் பண்ணணும். இங்க A இருக்கு, இங்க இல்ல, இங்கேயும் இல்ல. B இங்க இருக்கு, பட் இங்க ரெண்டையும் இல்ல. C இங்க இருக்கு, இந்த ரெண்டையும் இல்ல. சோ இந்த மூணுக்குமான பொதுவான மாறிகள் வேரியபிள்ஸ் between the three இல்ல. அப்படிங்கும்போது இந்த ஒன்று மட்டும் தான் இந்த 8th क्वेश्चनோட ஆன்சரா வரும். இந்த வேரியபிள்ஸ் எதுவுமே இது கூட வராது. செகண்ட் क्वेश्चन find the GCD for the following. கீழ்காண்பவற்றின் மீபோவா காண்கன்னு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन 2x plus 5 and 5x plus 2 அதாவது 2x plus 5 5x plus 2 னு இரண்டு ஈருறுப்பு கோவைகள் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே வேறு வேறு ஈருறுப்பு கோவைகள் இல்லைங்களா? ரெண்டு பைனாமியல் எக்ஸ்பிரஷன்ஸ் ரெண்டுமே வேறு வேறையா இருக்கு. இப்போ ஒருவேளை நமக்கு இங்க 2x plus 5ம் அதே இங்க 2x plus 5 the whole square அந்த மாதிரி ஏதாவது வந்திருந்தது அப்படின்னா ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது அதனுடைய லீஸ்ட் பவர். இதை மட்டும் 2x plus 5 னு மட்டும் எழுத முடியும். நம்பர்ஸ் தான் இங்க மாறி இருக்க ஒழிய பாருங்க இங்க 2 இருக்கிறதுக்கு பதிலா இங்க 2ம் இங்க 5ம் இருக்கு, இதுல 5ம் இதுல 2ம் இருக்கு. சோ இதனால இது ரெண்டுக்கும் காமனா ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குன்னு சொல்ல முடியாது. சோ there is no common factor between these two. ரெண்டுக்கும் இடையிலான பொது காரணி இல்ல அப்படினா உடனடியா ஆட்டோமேட்டிக்கா ஒன்னு தான் இதனுடைய GCD மீபோவா அப்படினு நாம எழுதிடணும். ஓகேங்களா? செகண்ட் क्वेश्चन a power m plus 1 a power m plus 2 a power m plus 3 இந்த மூணுக்குமான மீபோவா கண்டுபிடி GCD கண்டுபிடி அப்படினா இந்த a power m plus 1 எப்படி எழுதலாம்னா a power m into a power 1 ன்னு எழுதுவோம் இல்லைங்களா? இந்த பவரை பிரிச்சா பெருக்கல் குறி போட்டு இப்படி எழுதிக்கலாம். அதே மாதிரி a power m plus 2 எப்படி எழுதலாம்? a power m into a square அப்படின்னு எழுதலாமா? இந்த பிளஸ் அடுக்குல பிளஸ்ஸா இருக்கிறத நம்ம பிரிச்சு எழுதும்போது மல்டிப்ளிகேஷன்ல எப்படி எழுதுவோம்? அப்படி எழுதிட்டோம். a power m plus 3 அப்படிங்கறத a power m into a power 3 அப்படின்னு இந்த மாதிரி அடுக்குகளை பிரிச்சு நம்ம எழுத முடியும். அப்படி எழுதுனதுக்கு அப்புறம் பார்க்கறோம் மூணுலயுமே a power m இருக்கு இல்லைங்களா? அப்போ a power m வந்து நமக்கு இது மூணுக்குமான பொது காரணி அப்படின்னு எடுத்து எழுதிட்டோம் காமன் ஃபேக்டர். இப்போ பாருங்க இந்த மூணுலயும் பாத்தீங்கன்னா இங்க a power 1 இங்க a ஸ்கொயர் இங்க a கியூப்னா இதுல ஒரு a இருக்கு, இதுல ரெண்டு வாட்டி a இருக்கு, இதுல மூணு வாட்டி a இருக்கு. அப்ப இதுல லீஸ்ட் பவர் எதுனா இதுதானே. அப்போ into a அப்படிங்கறதையும் நம்ம இது கூட சேர்த்துக்குவோம். அப்ப என்ன ஆகும்? வெறும் aங்கிறது a power 1 ன்னு அர்த்தம். சோ a power m plus 1 தான் இந்த மூணுடைய GCD மீபோவா வந்து இந்த மூணுக்கும் a power m plus 1 இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாவே இப்படி பார்க்கறோம். இது பாருங்க a a எல்லாத்துலயும் இருக்கு m plus 1 m plus 2 m plus 3. இந்த மூணுலயும் சின்ன பவர் இதுதானே, அதுதான் அப்படின்னு கூட ஸ்ட்ரைட்டா எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ ஆன்சர் ஃபார் தி செகண்ட் क्वेश्चन இஸ் a power m plus 1. இதுலயே தேர்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா இது ஒரு பைனாமியல் இதுவும் ஒரு பைனாமியல், இரண்டுமே ஒரு ஈருறுப்பு கோவைகள். முதல்ல இதுல இருந்து பொதுவா ஏதாவது எடுத்து ஏதாவது சுருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நம்ம செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கிறோம். 2a ஸ்கொயர் plus a அப்படிங்கறத எடுத்துட்டோம். பாருங்க இதுலயும் a இருக்கு இதுலயும் a இருக்கு அப்படின்னா இது ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிற a-வை வெளிய எடுத்தேன்னா இதுல மிச்சம் என்ன இருக்கும்னா 2a இருக்கும், இதுல மிச்சம்னா ஒண்ணுமே இல்ல. அப்ப +1 ன்னு அர்த்தம். a எப்படி அப்படின்னா பாருங்க 2 பெருக்கல் a பெருக்கல் a அப்படின்னு இதை எழுத முடியும். பிளஸ் இது எப்படி எழுதலாம்? 1 பெருக்கல் a ன்னு எழுதலாம். பாருங்க இதுலயும் ஒரு a இருக்கு இதுலயும் ஒரு a இருக்கு, வெளிய எடுத்துட்டேன். மிச்சம் பாருங்க ஒரு 2ம் இதுல ஒரு a-வும் இருக்கும். அப்புறம் இந்த பிளஸ் குறி இருக்கும். இந்த a வெளிய எடுத்துட்டனால 1 மட்டும் தான் இருக்கும் தான் இப்படி வந்துருச்சு. ஓகேவா? சோ அடுத்து எடுத்துக்க போறோம். என்ன? 4a ஸ்கொயர் minus 1 அப்படிங்கிறது. இங்க a ஸ்கொயர் இருக்கிற மாதிரியே இத 2 ஸ்கொயர் எழுதலாமா? அப்போ 2 ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் இதெல்லாம் ஸ்கொயர் ஸ்கொயர் இருக்கறனால இதையும் 1 ஸ்கொயர் எழுதிக்க முடியும். ஏன்னா 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான், 2 ஸ்கொயரோட மதிப்பு 4. அப்ப பிரச்சனை இல்ல, நமக்கு நம்ம இது மாத்திட்டோம். இப்போ இத பதிலா நான் என்ன எழுதிக்கலாம்னா 2a the whole square இது தனித்தனியா இருக்கிற அடுக்கு நம்ம whole power 2 னு மாத்தி எழுதிக்கலாம்ல. அத நான் எழுதிட்டேன். -1 ஸ்கொயர். நமக்கு ஒரு முற்றுரிமை தெரியும், இயற்கணித முற்றுரிமை எது அப்படின்னா a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் அப்படிங்கிற அல்ஜிப்ரைக் ஐடென்டிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா a plus b into a minus b அப்படிங்கிற இந்த அல்ஜிப்ரைக் ஐடென்டிட்டி நாம படிச்சிருக்கோம் சரிங்களா? இந்த இயற்கணித முற்றுரிமை நம்ம படிச்சிருக்கோமா? பாருங்க இதனுடைய ஸ்கொயர் மைனஸ் இதனோட ஸ்கொயர் வந்திருக்கா? பாருங்க இங்க எழுதிக்கலாமா? 2a the whole square minus 1 ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? பாருங்க இதுதான் a. அப்போ இந்த இடத்துல a plus b னா a க்கு பதிலா நான் 2a போடலாம்.
பிளஸ் குறி போட்டு பிக்கு பதிலாக நான் என்ன போடலாம் 1 போடலாமா அதே மாதிரி 2a மைனஸ் 1 எழுதிக்கலாமா ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம்னா 2a plus 1 into 2a minus 1 அப்படின்னு இந்த 4a square minus 1 பிரிச்சு எழுதிருக்கேன் இப்போ நான் செக் பண்ணணும் எதுக்கு இதுக்கும் இதுக்குமான GCD பொது காரணி காமன் டிவைசர் எது அப்படின்னு பார்க்க போறேன் நீ போவா பாருங்க நம்ம இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டுலயும் இருக்கக்கூடியது இந்த 2a plus 1 இங்கேயும் இருக்கு இங்கேயும் 2a plus 1 இருக்கு ரெண்டுலயும் இருக்கிறது அது மட்டும் தான் சோ அதை மட்டும் தான் நம்ம ஆன்சரா எழுதணும் சோ 2a plus 1 is the answer for the third question இதுலயே fourth question 3a square 5b cube 7c power 4 இந்த மூணுக்குமான GCD கண்டுபிடிச்சு சொல்லுன்னு இருக்காங்க முதல்ல நம்பர்ஸ்க்கான GCD கண்டுபிடிக்கலாம் நாம 3 அப்புறம் 5 7 3 5 7ன்ற பிரைம் நம்பர்ஸ் பகா எண்களை எடுத்து எழுதியாச்சு இந்த பகா எண்களுக்கான பொது காரணி எதுவுமே கிடையாது ஒண்ணுதான் பொது காரணியா வரும் ஒன்னை தவிர வேற எதுவும் கிடையாது அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுத போறோம்னா நம்பர் GCD எது மீ போவா எது எண்ல அப்படின்னா நமக்கு 1ன்னு கிடைச்சிச்சு அதை முதல்ல எழுதிக்குவோம் அதுக்கப்புறம் மாறிகளுக்கு செக் பண்றோம் வேரியபிள்ஸ்க்கு இங்க a இருக்கு இங்க a இல்ல இங்கேயும் a இல்ல அதனால a-வை நம்ம எடுக்கவே முடியாது அதே போல b இங்க ரெண்டுலயும் இல்ல c இந்த ரெண்டுலயும் கிடையாது மூணுலயும் இருக்கிற வேரியபிளோட லீஸ்ட் பவர் தான் நம்ம எடுத்துக்கணும் மூணுலயுமே ஒரே வேரியபிள் இல்ல வேற வேற தான் இருக்கு சோ இந்த 1 தான் இந்த fourth questionோட ஆன்சர் Secondly, fifth question x power 4 minus 1 x square minus 1 இதனுடைய GCD மீ போவா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க first x power 4 minus 1 ஏதாவது algebraic identity பயன்படுத்தி expand பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணோம் அதாவது ஏதாவது இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்தி அதை விரிவாக்கம் செய்ய முடியுமா அப்படின்னு நாம செக் பண்ண போறோம் இது எப்படி எழுதலாம்னா x power 4 x square the whole square அப்படின்னு எழுதலாம் இந்த 1க்கு என்ன அடுக்கு போட்டாலும் இதனுடைய மதிப்பு 1 அப்படின்னு வரதுனால இங்க என்ன போடுறோமோ அதே மாதிரி இதையும் போட்டுக்கலாம் so the square whole square எப்படி பெருக்கினாலும் கடைசியா இந்த 1ங்கிற மதிப்பு தான் இது கொடுக்கும் அதனால நான் இங்க என்னவா இருக்கோ அதே மாதிரி அதை மாத்தி எழுதிக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ நமக்கு தெரிஞ்ச a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்ற அல்ஜிப்ரேக் ஐடென்டி யூஸ் பண்றேன் இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்துறேன் ஏன் அப்படின்னா பாருங்க இங்க x ஸ்கொயர் the whole square minus 1 square the whole square அப்படின்னு இருக்கு இந்த முழுவதும் a வேணா இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயர் போயிடுது இந்த a க்கு இந்த x ஸ்கொயர் சொந்தம் அப்படின்னா x ஸ்கொயர் a க்கு பதிலா x ஸ்கொயர் போட்டுக்கணும் b க்கு பதிலா 1 ஸ்கொயர் போட்டுக்கணும் சோ பிளஸ் 1 ஸ்கொயர் a க்கு பதிலா x ஸ்கொயர் போட்டுக்கணும் இங்க என்ன இருக்கு மைனஸ் b க்கு பதிலா 1 ஸ்கொயர் போட்டுக்கணும்னு இத இந்த மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் அப்போ இந்த மாதிரி விரிவாக்கம் செஞ்சு எழுதிக்கிறேன் x ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர் into x ஸ்கொயர் minus 1 ஸ்கொயர் எழுதிட்டேன் இந்த மாதிரி a ஸ்கொயர் plus b ஸ்கொயருக்கு ஃபார்முலா கிடையாது a ஸ்கொயர் minus b ஸ்கொயருக்கு தான் ஃபார்முலா இருக்கு அதனால நான் இத அப்படியே பாருங்க x ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர் 1னே வெச்சுக்கிறேன் ஆனா இங்க பாருங்க நான் இதே இதை யூஸ் பண்ணலாம் எப்படின்னு x ஸ்கொயர் minus 1 ஸ்கொயர் பாருங்க a க்கு பதிலா x b க்கு பதிலா 1னு இதே ஃபார்முலால போட முடியும் a க்கு பதிலா நான் என்னன்னு போடணும் x ன்னு போடலாமா plus b க்கு பதிலா 1ன்னு போடலாமா அதே மாதிரி x minus 1ன்னு எழுதிக்கலாமா சோ இதுக்கு பதிலா x plus 1 into x minus 1ன்னு நான் எழுத முடியும் எழுதிட்டேன் இதுக்கு மேல நாம எக்ஸ்பாண்ட் பண்ண முடியாது இதோட நிறுத்திட்டோம் இன்னொரு டேர்ம் இருக்கு எது அப்படினா x ஸ்கொயர் minus 1ன்னு இருக்கு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த 1க்கு இந்த பக்கத்துல என்ன அடுக்கு இருக்கோ அதே மாதிரி மாத்திக்கலாம் ஏன்னா அதே மதிப்பு தான் கொடுக்குதுங்கிறதுனால சோ x ஸ்கொயர் minus 1 ஸ்கொயர் எழுதிட்டேன் பாருங்க இங்க இதுதானே இதே தானே இங்கேயும் இருக்கு சோ நான் என்ன பண்ண போறேன் இத x plus 1 into x minus 1 எழுதிக்கலாமா அந்த மாதிரி எழுதிட்டேன் ஓகேவா இப்போ இது ரெண்டுக்குமான GCD கண்டுபிடிக்கணும் அப்படினா GCD மீ போ வா பாருங்க இதுலயும் ஒரு x plus 1 இருக்கு இதுலயும் x plus 1 இருக்கு இதுலயும் x minus 1 இருக்கு இதுலயும் x minus 1 இருக்கு இந்த ரெண்டும் தான் இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர் அத நாம எழுதிக்கலாம் சோ x plus 1 into x minus 1 னு எழுதிக்கலாம் இல்ல பாருங்க இதனுடையது x square minus 1 இதுவும் x square minus 1 அதையும் எழுதிக்கலாம் x plus 1 into x minus 1 x square minus 1 square னு எழுதலாம் சோ இதையும் ஆன்சரா எழுதிக்கலாம் அல்லது இதையும் ஆன்சரா எழுதிக்கலாம் பட் இதுதான் ஆன்சர் Sixth question a cube minus 9a x square
a minus 3x the whole square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் GCD கண்டுபிடிக்கணும். நீ போவா கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொன்றா எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் a cube minus 9ax square எழுதிட்டேன். எனக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்க, இங்க ஒரு a இங்க ஒரு a இருக்கு. இது ஒரு பைனாமியல் எக்ஸ்பிரஷன்னா ரெண்டுல இருக்கிற ஏவையும் வெளியே எடுத்துக்கலாமா? ஈருறுப்பு கோவை, இது கோவை அப்படின்றதுனால ரெண்டுலயும் a இருந்தா பொதுவா வெளியே எடுத்துக்கலாம். அப்படி பண்ணும்போது பாருங்க, இதுல ஒரு a இதுலயும் ஒரு a, நான் அப்ப பொதுவா ஒரு a சின்ன அடுக்கான ஒரு a-வை வெளியே எடுத்துக்கிட்டேன். இதுல என்ன மிஞ்சும் அப்படின்னா a ஸ்கொயர் மிஞ்சும். இங்க என்ன மிஞ்சும்னா இந்த 9 x ஸ்கொயர் மட்டும் மிஞ்சும். இப்படி மிஞ்சுடுங்களா? இங்க a ஸ்கொயர் இருக்கு, இங்க 2n, இதுக்கு மட்டும் தான் ஸ்கொயர் இருக்கு பாருங்க, இந்த 9க்கு இல்லை. அப்போ இந்த 9 நான் 3 ஸ்கொயர் எழுதுனா அதுக்கும் ஸ்கொயர் வந்துருமா? அதனால வெளியே இருக்கிற ஏவை அப்படியே வச்சுக்கிட்டு a ஸ்கொயர் மைனஸ் இந்த 9உடைய வர்க்கமூலம் 9ஓட ஸ்கொயர் ரூட் 3 அப்படின்றதுனால 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டு கூட x ஸ்கொயர்னு எழுதிட்டேன். இப்போ a இன்டூ இது a ஸ்கொயர் மைனஸ் 2க்கும் இந்த ஸ்கொயரை பொதுவாக அப்படி எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம போன சம்ல யூஸ் பண்ண அதே அல்ஜிப்ரேக் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ண முடியும். இயற்கணித முற்றொருமை என்ன அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b அப்படிங்கிறது ஏக்கு பதிலாக ஏவை தான் இருக்கு, a ஸ்கொயர் மைனஸ் இந்த bக்கு பதிலாக 3x இருக்கு பாருங்க, 3x the whole ஸ்கொயர் இருக்கு. அப்போ ஏக்கு பதிலாக a, bக்கு பதிலாக 3x, a பிளஸ் 3x a மைனஸ் 3x அப்படின்னு இதை எக்ஸ்பாண்ட் பண்ண முடியும். வெளியே ஒரு a இருக்கு, உள்ள நான் என்ன எழுதுனா a பிளஸ் 3x னும் a மைனஸ் 3x னும் நான் இதை எழுதிக்க முடியும். இது a கியூப் மைனஸ் 9ax ஸ்கொயருடைய எக்ஸ்பாண்டட் ஃபார்ம். அதாவது நாம இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதி வச்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவது எடுத்துக்கிறோம், a மைனஸ் 3x த ஹோல் ஸ்கொயர். பாருங்க, இது எழுதும் போதே நம்ம பார்க்குறோம் a மைனஸ் 3xங்கிறதே இருக்கு. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே a மைனஸ் 3x த ஹோல் ஸ்கொயர்னு இந்த ரெண்டாவது டேர்மை அப்படியே வச்சுக்கிட்டோம். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன் பாருங்க, இதையும் கம்பேர் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இதனுடைய GCD மீகோவா எழுத போகிறேன் ஸ்ட்ரெயிட்டா. பாருங்க, a மைனஸ் 3x இதுலேயும் இருக்கு, இதுலேயும் இருக்கு. இதில் ரெண்டுலேயுமான சின்ன அடுக்கு இது மட்டும்தான். அதனால a minus 3x is the answer for this 6th question. இவ்வளவுதான்.